பொன்காலை பொழுதில் சூரியனை கட்டித் தழுவியபடி தொடங்கி எங்கள் பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சாமி. திஸ் இஸ் சாமி பிளாக். நாங்கள் எங்கே கிளம்புறோம்னா கொல்லிமலை கிளம்புறோம். எங்கேயாவது டீயை குடிச்சிட்டு ஷார்ப்பாக இங்கேருந்து நம்ம ஏரியா தான் இது, ஆள் ஏரியா நம்ம ஏரியா தான் அது. ஒரு 11 பேர் கொண்ட குழு வந்து கொல்லிமலை. இதில் பார்த்தீங்கன்னா 11 பேர்னு சொல்லியிருப்பேன், ஆனால் 11 பேர் கிடையாது, 10 பேர் தான் போனோம். 5 பைக்கு 10 பேர், தலைக்கு 1000 ரூபா மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். லைட்டாகவே சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து ஃபீல்ஸ் வந்து உங்களுக்கு வாமிட் இஷ்யூஸ் வராது. நிதி எடுக்கிறது பெரிய கஷ்டமாக தான் இருக்குது, அதனால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரோஸ்ட் ஓட்ஸு ஆம்லேட் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ ஹெவியாக சாப்பிடாதீங்க, லைட் வெயிட்டாக சாப்பிடுங்க. லைட் வெயிட்டு லைட்டாக சாப்பிடுங்க. ஊற வச்ச தோசையை அழகாக அப்படி பிச்சு சட்னியில் ஒரு டிப் எடுத்து, அப்படியே தக்காளி சட்னி ஒரு டிப் எடுத்து அப்படியே வாயில் வச்சோன்னு சொன்னாங்க. சட்னி அரிசியா இருக்கு. இந்த வீடியோ நான் பண்ணி முடிச்சோன்னா பெரிய சாதனை தான். ஃப்ரெண்ட்ஸ், பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் ஒரு வெட்ட ஆரம்பிச்சோம். ஸோ நீங்கள் யாராவது கொல்லிமலை வரீங்க அப்படின்னா முசிறி தொட்டியம் இந்த ரோடு வழியாக வாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காற்று சில்லுன்னு காற்று, சுற்றிலும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரோடு ரொம்ப ஒன் வே ரோடுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும், இல்லைனா ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிற ரோடு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க, பார்த்து வாங்க. சாமியை கும்பிட மாட்டேன்டா. சாமியை கும்பிடாம இப்ப எதுக்குடா கோயிலுக்கு இருக்க போது நாய் இது காக்கா காட்டும் போது. ஓ நோ. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. வாழ்க்கையில தோத்ததே இல்லடா. இன்னும் எத்தனை இடத்துல அவன் என்ன பண்ண போற காத்திருக்கான தெரியல நண்பர்களே, பாப்போம். நாங்க வந்து மகாமுனி ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு திருப்தியான ஒரு காலைல டிஃபனை முடிச்சிட்டோம். இங்க முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் கிளம்புறோம் பாருங்க, எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே முடிச்சுட்டு இங்க இருந்து டேரக்டா வந்து நாமக்கல், சேந்தமங்கலம், டேரக்டா கொல்லிமலை தான். மேலே ஏற போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. போர்டு இப்போ அந்த போர்டு மாட்டிருப்பாங்க போல, லெவலில் இருக்குது. ஒன் டே வரைக்கும் கொல்லிமலையும் வரவேற்று ஜாலியாக போய் ஃபன் பண்ண போகிறோம். எங்கள் டீமோட அலப்பறை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. மூச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு ஒரு மாதிரி செம்ம ட்ராவலு. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நாமக்கல் சுற்றி வராமல் இடையில ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் அடிக்குது. வெயில் லைட்டாக அடிக்குது, மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு எடுத்திங்கன்னா நாமக்கல் சுற்றி வராமல் இந்த ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க மாட்டோட வியூவும் அந்த ரைடும் செமையாக இருக்கும். அந்த ரோட்டில் வாங்க, பார்த்த போவோம். போனாலும் இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களோட தொல்லை தாங்கவே முடியல. இவங்களாலே மோஸ்ட் டைம் ஓடிடும். அங்க திரும்புறாங்க, இங்க திரும்புறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து 35 வியூ பாயிண்ட் வந்துட்டோம். பயங்கர ரொம்பவே அமேசிங்கான ட்ரிப்புனே சொல்லலாம். இந்த 35 பெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் டேர்னிங் பாயிண்டில் சரலுன்னு ஏறி கியரை குறைச்சி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கேருந்து மூவ் ஆன் பண்ண போகிறோம். கொஞ்சம் நடக்க எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ட்ராவல் பண்ணிட்டு வந்தது? அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. தலைவருக்கு தான் கிறுக்கு தட்டி போச்சு. இடையில கொஞ்சம் இந்த தொப்பி பறந்து 1/2 மணி நேரம் லேட் ஆக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த தொப்பி தான் காரணம். ஸோ இந்த தொப்பி வேணாம். அங்கே ஏன் சாமி கும்பிட்டாங்க? சாமி விழாது. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தெரியுமா சொல்ல தெரியுமா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதோட 3-4 வாட்டி வந்திருக்கேன் நான். இந்த மாதிரி ரொம்ப கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு. காந்தது கடந்துக்கிட்டு வேற ஏதாவது வளரிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு போட்டோ இருக்கு. பைக் ஓட்டிட்டு வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஹில்ஸ்ல ஏறதுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அங்க கொடுத்துருப்பானுங்க. எங்கிட்ட மிஸ் ஆகி. எப்படி இருக்கீங்க? சென்னையில வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. ட்ரிப்பு அருமையா போயிட்டு இருக்கு. பசங்களோட ரொம்ப நாள் கழிச்சு பசங்களோட ஒரு கெட் டுகெதரா இருக்கு. போனாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல. போட்டோ 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 ஒரே போட்டோ தான். இருக்கு நீ மட்டும் கேட்கணும். இங்க வா தர்மா. ஹீல்ஸ் ஏறினீங்களே எப்படி இருக்கு தர்மா? நீங்க எங்க கூட வந்து வாயில வச்சு பேசுங்க. நல்லா கூலிங் போய் வந்தா கொஞ்சம் இதா இருக்கு. இங்க வச்சுக்கோங்க. ஏதாவது சொல்றா. விகாஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னத்த சொல்றது? இந்த வண்டி வந்து இந்த வண்டி பஞ்சர் ஆன வந்து திருச்சிலே பஞ்சர் ஆயிடுச்சு. அங்க இருந்து இங்க வந்து ஒட்டுறாங்க. இதுதான் பெரிய அறிவாளி. யாரு? இன்னொருத்தவன் எங்க அங்க போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு டைமும் கோகுல தான் கொதியில விடுறாங்க. பேக் பிரேக் பிடிங்க. ஃப்ரெண்ட் அவரை ஒட்ட கொடுங்க. கிளம்புவோம். போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கா? அவ்வளோதான், பஞ்சரை குத்தியாச்சு. கொதியலை பத்தி சொல்லுங்க. என்னது? உங்க கொதிக்க விட்டதை பத்தி சொல்லுங்க. ஐடியா கொடுத்து நாங்க கூட்டி வந்துருவோம். காத்து இல்லோன்னே வேற வண்டியில ஏத்திட்டு போறாரு. வண்டி ஓட்டுறேன் கேட்டிருக்க மாட்டாரு. நீ மாத்திட்டு போன்னு சொன்னாங்கல்ல. நான் தான் ஒட்டுறேன். இன்னும் 2 ஓட்டை ஒட்டுவார் வந்து. யாரா கேட்க சொன்னீங்க வண்டி? அப்படியே வாங்கிருக்கேன். எங்க பார்த்தாலும் படுத்துக்கிட்டே எல்லாம் வந்துட்டோம். நல்லா தான் இருக்கும். பாட்டில் தூக்கி படா ஒன்று போய் எடுத்து வருவோம். என்ன காரணம் அப்புறம் சொல்றேன். அதுக்கான காரணம் நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. அங்கிருந்து பாதுகாத்து எடுத்துருவேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம 2 இதா சொல்றாங்க. இல்ல குளிக்கிறதா ஐடியா. 2 3 நீங்க போய் குளிங்க. யார் யார் குளிக்கிறீங்க? கிளம்புங்க, இறங்க.
ஏன் குளிக்கலையா? நாங்க பெரிய பாலத்தில் குளிக்க போறோம். எந்த பெரிய பாலத்தில் குளிக்க போறீங்க? எங்க பெரிய பால்ஸ் இருக்கு? அங்க மஞ்சளாறு தான் இருக்கு. எங்க லோக்கல் தாங்க, எங்களுக்கு தெரியுங்க எல்லாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க எல்லாம் தெரியுமாவில? சரி, எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க நீங்க போய் குளிக்கிறால குளிச்சுட்டு வாங்க. கேமரா தூக்கிறீங்க என்ன? அவருக்கு என்ன கதனே தெரியாம விளையாட இருக்காருங்க. வெல்கம் பேக். நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆகாய அருவி போலான்ட்டு தான் வந்தது. ஆகாய அருவிலடா, ஆகாய எங்கடா?